கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 3:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கிருபை எம்மை சூழ்ந்த கொல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்த்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்த்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எமை சூழ்ந்து கொல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எமை சூழ்ந்து கொல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார், கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவாம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவாம். கிருபை யாமை சூழ்ந்து கொல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக, ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை யாமை சூழ்ந்து கொல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார், ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கம் வல்லமகிலம் கர்த்தரை வாழ்ந்திடுவார், காத்து தவிக்கம் உள்ளமகிலும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். கிருபை யமை சூழ்ந்து கொல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. வன்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம், வன்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம். தூய கற்புள்ள தேவசபையாய் தீவிரம் சேர்ந்திடுவாம், தூய கற்புள்ள தேவசபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், புஷ்பா பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மதி அம்மா பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 7வது வசனத்துல சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஓரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் இவைகளின் சுபாவம் மனுஷனுடைய சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. அடக்கப்படும். இது இன்னைக்கு நம்ம பார்க்கிறது. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார். எழுதும் பொழுது 2 வகையில் அதை எழுதுவார். ஒண்ணு மேலாப்புல எல்லாரும் புரிந்து கொள்றாப்புல ஒரு சத்தியம் இருக்கும், அதுக்கப்புறம் ஆவிக்குரிய அர்த்தம் அப்படி ஒண்ணு இருக்கும். இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை யாருக்கு ரொம்ப வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பெந்திகோஸ்த் மக்கள். அவங்க அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்நிய பாஷையில ஜெபிக்க அவங்களுக்கு ஒரு புது வெளிப்பாடு ஆவியானவர் கொடுப்பார். ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைச்சே பார்த்திருக்க முடியாது இப்படி ஒரு காத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி.
ஆனா எத்தனையோ நான் பாஸ்டர்ல செய்திகள் கேட்டிருக்கேன். அப்படி நமக்கெல்லாம் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். இப்படி ஒரு ஆச்சரியமாக வெளிச்சத்தை கொடுத்த ஆவியானவர் சொல்லி அப்படி நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இது எனக்கு ஆவியானவர் கொடுத்த வெளிச்சம். இது எப்படி இதை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு சபைக்குள்ள வந்துருச்சு. சபைக்குள்ள பாக்குற 2 கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பணக்காரங்க, ஒரு கூட்டம் ஏழைகள். பணக்கார கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க வெரி ரிச், எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க, பொன் மோதிரத்தை பார்ப்பாங்க, மினுக்கான வஸ்திரத்தை பார்த்து வணக்கம் வச்சு நல்லா உயர்ந்த பெஸ்ட் பிளேஸை கொடுத்துருவாங்க. இன்னொன்று மோசமான ஒரு டிக்கெட் ஏழைகள். அதைத்தான் இங்க நம்ம பார்க்குறோம். நீர் வாழும் ஜந்து ஜந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அருவருப்பத்தக்க ஒன்று. இது இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 ஆங்கிள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஒன்று பணக்காரங்க, ஏழைகள், அது ஒன்று. ஆனா சபை ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, புறஜாதியார் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த புறஜாதியாருங்கிற பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பைபிள்ல நம்ம பார்க்கறோம்னா, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, சபை விருத்தி அடைகிறது. பிரச்சனை எப்படி வருதுன்னா, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனத்துல, இதுவரை யூதர்கள் மாத்திரம் யெகோவா தேவனை வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியார்கள் சபைக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1 வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது, சீஷர்கள் சபை விருத்தி அடைஞ்சு கொண்டே இருக்கு. அனுதினமும் சபையில மக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க, விசுவாசி ஆறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பெருசாயிட்டே வருது. பெருசாகும் போது உள்ள புறஜாதிகள் உள்ள வராங்க. இந்த புறஜாதி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கள் கிரேக்கனானவர்கள், இந்த கிரேக்கர்கள் தான் ஆளுகை செய்யறாங்க, தேசத்தை ஆளுகை செய்யறாங்க. ஆனா சபைக்குள்ள வந்துட்டாங்க, அவங்களுக்கு இயேசுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அறிஞ்சவங்க சபைக்குள்ள வந்த பிறகு ஒரு பிரச்சனை. ஒரு கூட்டம் யூதர்கள், ஒரு கூட்டம் புறஜாதியார் கிரேக்கர்கள். இவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை திட்டமாக விசாரிக்கப்படுகிறது. எபிரேயருக்கு விரோதமாக திட்டமாக விசாரிக்கப்படுறது. இது தவறான ஒரு காரியம். இவங்களுக்கு பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா டிஃபரன்சியேஷன், நாங்க யூதர்கள் கிடையாது, அவங்க யூதர்கள் ஹை ஸ்டேட்டஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் எங்களை அவங்க கிட்டே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேப் வந்துருச்சு. இது வரும்னு சொல்லி ஆவியானவருக்கு தெரியும். அதனாலதான் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல, பேதுரு 100% யூதர். இப்ப ஆண்டவர் பேதுருக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க போகிறார். அது என்ன ஊழியம்னா, புறஜாதிட்ட போய் அவர் சுவிசேஷம் சொல்லணும். யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. நம்ம இதுல பிராமின் அப்படின்னு இருப்பாங்க, ஐயர். அவங்க நீங்க கிட்டே போக முடியாது, அவங்க அக்கராத்துக்குள்ள நீங்க போக முடியாது. நீங்க முன்னாடி நடந்து போனீங்கன்னா தீட்டு தண்ணியை தூக்கி ஊத்திடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு பெருமையான உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள். இங்க அது போல ஒரு சம்பவம் நடக்குது. அதனாலதான் இப்ப பார்க்க நம்ம லிஸ்ட் அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு காட்டுறார். நமக்கு ஒரு லிஸ்ட் காட்டணும். இந்த லிஸ்ட நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 7வது. சகல விதமான மிருகங்கள். இந்த சகல வித மிருகத்திற்குள்ள சுத்தம் அசுத்தம் 2 உட்கார்ந்துட்டு இருக்கு. பறவைகள், சுத்தமான பறவைகள் உண்டு, அசுத்தமான பறவைகள் உண்டு. ஊரும் பிராணிகள், அது அசுத்தம். நீங்கள் வாழும் ஜந்துக்கள், நீர் வாழும் ஜந்துக்கள், தண்ணிக்குள்ள வாழ்ற ஜந்துக்கள்ல ஷெல், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாமே நீங்க சாப்பிடக்கூடாது. யாருக்கு கட்டல? யூதர்களுக்கு. அதான் வாசிப்பா. பேதுரு பயங்கர பசி, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல. அந்த சாப்பாட்டு வாசம் மூக்க தொலைக்குது. அப்படியே உள்ள சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை இருக்கும். கரெக்ட், சிக்கன்லாம் அப்ப கிடையாது, ஃபிஷ் ஃப்ரை அங்க ஃப்ரை பண்ணிட்டே இருக்காங்க. மூக்குல தொலைக்குது. ஆனா இன்னும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஐயா சாப்பிட வாங்கன்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 10வது, அவன் மிகுந்த பசி அடைந்து, பசி வேற மிகுந்த பசி வேற. மிகுந்த பசிகளை இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தரிசனத்தை காட்டுறார், சாப்பாடு தரிசனத்தை. வானம் திறந்திருக்கிறதையும் 4 முனைகளில் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டா போன்ற ஒரு கூடு தன்னிடத்திலே இறங்கி தரையில விடும். தன்னிடத்திலே வந்து அவனுக்கு வருது, இது உனக்கு தான் சாப்பாடு, அடிச்சு புசிங்கிறார்.
அதிலே இப்ப நீங்க பாக்குற லிஸ்ட் அத்தனை அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்கள், அதுல ஆடும் இருக்கும், பன்னியும் இருக்கும், ஒட்டகம் இருக்கும். ஆடு, பன்னி, ஒட்டகம் 4 கால். காட்டு மிருகங்களும், காட்டுல வாழ்ற மிருகங்கள்ங்கிறது வேற, நாட்டுல வாழ்ற மிருகங்கள் வேற. இந்த காட்டு மிருகங்கிறதுல யார் உள்ள வந்துடா அப்படின்னா சர்ப்பம். உங்களுக்கு ஆதியாமத்தில் நான் உங்களுக்கு டீச்சிங் கொடுத்தேன். 3வது அதிகாரத்துல காட்டு மிருகங்கள் உள்ள வந்துருச்சு. சரி, உங்க வசனத்தை காமிக்கிறேன். என்னைக்கோ வாசல்ல நீங்க உறுதியா மறந்துடுவீங்க. வசனத்தை பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகலவித காட்டு ஜீவன்களை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரமானது, அது ஸ்திரியை நோக்கி. இந்த காட்டு மிருகம் எங்க இருக்கணும்? காட்டுல இருக்கணும். ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன வேலை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது அதிகாரம் 15 வசனம். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்குள் அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தணும், காக்கணும். காட்டு மிருகங்கள் உள்ள வரக்கூடாது. ஆனா காட்டு மிருகங்கள் உள்ள வந்தது. அந்த காட்டு மிருகம் தான் வஞ்சித்து தான் இவ்வளவு பிரச்சனை உள்ள வந்துச்சு. இப்ப அதே காட்டு மிருகத்தை துப்பட்டாக்குள்ள வச்சிருக்காரு ஆண்டவர். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 12 வசனம். அதில் பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகள், பாம்பு, பல்லு, தேலு எல்லாமே உள்ள உட்காந்துச்சு. ஆகாயத்து பறவைகள். இந்த ஆகாயத்து பறவைகள் உண்டு பண்ண உடனே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத ஆசீர்வதித்தார்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20 வசனம் பாருங்க. பின்பு தேவன் நீந்தும் இவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பூமியின் மேல் வானம் என்றும் ஆகாயவிலே பறக்கும் பறவைகளான தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்திலே தங்கள் தங்கள் ஜாதியின்படி எல்லாத்தையும் சிற உண்டாக்குனார். நல்லது கண்டார். 22வது வசனத்துலதான் தேவன் அவளை ஆசீர்வதித்து, அதுவரை சூரியனை உண்டாக்குனாரு, வெளிச்சத்தை உண்டாக்குனாரு, நட்சத்திரங்களை உண்டாக்குறாரு, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆனா எப்ப ரத்தத்தை பார்க்கிறாரோ ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இந்த மிருகங்கள் தான் மனிதர்களுக்காக பலி ஆக வேண்டும். சரி, இப்ப அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல ஒரு துட்பட்டா இறங்கி வருகிறது. இவருக்கு அடிச்சு பூசின உடனே ஒரு 100% யூதன், 100% யூதன். இவருக்கு தெரியுது நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு. 13 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 10:13. அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து பூசி என்று அவனுக்குள்ளே சொல்லும் ஒரு சத்தம். அப்பொழுது பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே. சொல்றது ஆண்டவர் நல்லா தெரியும். என்ன ஆண்டவரே நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க, நான் ஒரு யூதனாச்சு, என் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரை இதெல்லாம் நான் தொட்டு கூட பார்த்துருக்கேன். சீனாக்காரன் போய் பாருங்க, அத்தனை திட்டுவாங்க. பாம்பு, பல்லி என்னென்னலாம் கிடைக்குதோ மனுஷன் கறியை கூட தின்னுடுவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது ஆண்டவரே, 100% நான் பியூர் யூதன், நான் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆண்டவரே அப்படிங்கிறாரு. அதற்கு பேர் அப்படி இல்லை ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்து தெரியும். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவளி நீ தீட்டாக என்னாதென்று 2 இது வரும்பொழுது இப்ப இவர் எங்க அனுப்பப்படுகிறார்? கொர்நேலியு. இந்த கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்ப வர்ற கொர்நேலியு ஒரு புறஜாதியர், 100க்கு அதிபதி, பக்கா காட் ஃபியரிங் மேன், கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன். அங்க அனுப்பப்படுகிறார். இவருக்கு நல்லா தெரியும் புறஜாதியாற்ற சபை உள்ள போகுது. இவ்வளவு நாளும் யெகோவா தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் கடவுளா இருந்தாரு. இப்ப அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எங்க போது புறஜாதி. வாசிப்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 28வது வசனம். அவர்களை நோக்கி அந்நிய ஜாதிகளோடு கலந்து அவர்களுக்கு போக்குவரத்தாம யூதர்களுக்கு விளக்கப்பட்டது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உண்டாக்கும் போது அது ஒரு பியூர் ஒரு ஜாதியாக உண்டாக்குறார். அவங்களுக்கு ஏன் அப்படி உண்டாக்குனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேறுபாடு காட்டணுங்கிற காண்டி. இந்த வேறுபாடு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு ஐயரை பாத்தீங்கன்னா ஐயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து முடிய ஷேப் பண்ணி வச்சுருவாங்க, பின்னாடி ஒரு கொண்டை போட்டிருப்பாங்க. எனக்கு ஆண்டவர் இயற்கையாவே என்னை என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஐயர் ஆக்கிட்டாரு. முடிய நான் ஷேப் பண்ணாமல என்ன மேல போயிடுச்சு.
எதற்காக அவங்க ஷேவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு புத்திமான் மாதிரி, ஒரு பிரில்லியண்டா இருக்கணுங்க கண்டி. இப்ப இந்த வாலிப பசங்கள்லாம் முன்னாடி முடிய வச்சு அது என்னென்னமோ ஷேட்டை பண்ணி அப்படி உருண்டை எல்லாம் வச்சு என்னென்னமோ அதை அழகு பற்றி இப்படி இப்படிலாம் ஆட்டி எடுத்து காட்டுவாங்க. ஆனா ஒரு ஒரு செப்பரேட்டா ஒரு ஆளை பார்க்கணும்னா அவங்களுக்கு ஃபோர்ஹெட் மேலே ஏறி இருக்கணும். காரணம் அவங்களுடைய பிரில்லியன்ஸை அதை காட்டுது. நான் சொல்லல, மனுஷ சாஸ்திரங்கள் அதை சொல்லுது. ஸோ இந்த பிராமின், நம்ம ஊர்ல இருக்கிற பிராமின், அவங்க வித்தியாசமா இருக்கட்டும் ஷேவ் பண்றாங்க, பின்னாடி ஒரு கொண்டை போட்டிருப்பாங்க. எந்த பிராமினாவது காலையில வெளியில வரவங்க குளிக்க வர மாட்டாங்க, நீட்டா குளிச்சுட்டு தான் வருவாங்க. நான் சில பாஸ்டர்மார்களை பார்த்துருக்கேங்க, குளிக்காம காலையில புல்பிட்டில் நிக்கிறவன் அநேகரை நான் பார்த்துருக்கேன். லேட்டா எந்திரிக்க வேண்டியது, தட தட தடன்னு ஓடி வர வேண்டியது, அங்கேயே போட்டு புல்பிட்டில் ஏறி நிற்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஐயரையும் குளிக்காம வெளியே வர மாட்டாங்க, குளிச்சுட்டு பட்டை ஃபுல்லா பூசிருப்பாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பொதுமக்களோட மிக்ஸ் ஆக மாட்டாங்க. நீங்க எத்தனையோ பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிராமின், ஒரு ஐயர் பட்டையெல்லாம் போட்டுட்டு டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறத பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டாங்க. டீ கடை உட்காந்து டீ குடிச்சு அவன் வந்து தோலை என்ன ஐயரே என்ன தோலை கையப்பட்டுரும், அவர் பூண்டல் இருக்கும். எல்லாமே வித்தியாசப்படுத்துறதுக்கு, நீ புறஜாதியான் நான் ஐயர் அப்படின்னு காட்டுறதுக்கு. அது போல ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு சில சட்டங்கள் வைத்திருந்தார். என்ன சட்டங்கள் வைத்திருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்வோம். லேவியராகவும் எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரம் ஆண்டவர் ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தார். நீ இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி வாசிப்போமா. 11வது, நீங்கள் இஸ்ரேல் புத்திரர்களோடு சொல்ல, இது இஸ்ரேலுக்கு மாத்திரம், மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது. பூமியில் இருக்க சகல மிருகங்களையும் நீங்கள் லிஸ்ட்னா, மிருகங்களிலே விரி குழம்பு இருந்து, விரி குழம்பு 2ஆக பிரிந்திருக்குது, அசை போடுறத நீங்க புசிக்கலாம். ஆடு எடுத்துக்கோங்க, ஆடு விரி குழம்பு இருக்கும், அசை போடும். பன்னிக்கும் விரி குழம்பு இருக்கும், அது அசை போடும். வித்தியாசம் தெரியாம விரி குழம்பு இருக்கிறாண்டு எல்லாமே எடுத்தீங்கன்னா பன்னி உள்ள வந்துடும். ஆனா அது அசை போடுறதா தான் நீங்க சாப்பிடலாம். ஏன் அப்படின்னு எங்கிட்ட கேட்காது, ஆண்ல பிக்ஸ் பண்ணாரு. விரி குழம்பு இருக்கணும், ஆனா அது அசை விடும். அப்புறம் 4, அப்பொழுது அசைப்பொருள் விரி குழம்பு இருக்கிறத ஒட்டகமானது அசைப்படுது. அதுக்கு விரி குழம்பு இல்லாதபடினாலே அது உங்களுக்கு அசுத்தம். ஒட்டகம் அசைப்படும், விரி காலத்துக்கு மொத்த விரி குழம்பு இருக்க. எந்த அளவுக்கு ஸ்பெசிபிக் ஆண்டவர் சொல்ற பாத்தீங்களா. குழி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அது விரி குழம்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமா இருக்கும். முயலானது அசை போடுகிறதா இருக்குது, விரி குழம்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமா இருக்கும். பன்றியின் குழம்பு விரி குழம்பு 2ஆய் பிரிந்திருக்கிறது, அது அசைப்படாது, அது உங்களுக்கு அசுத்தம். பன்றி பன்னிக்கறி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றது நீ சாப்பிடாதங்கிற. இது உங்களுக்கு எனக்கும் கிடையாது. இது யாருக்கு சொல்லுங்க? பியூர் யூதனுக்கு. இப்படி சொல்லி 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 அடுத்து பாருங்க 9வது வசனம். ஜலத்தில் இருந்து நீங்கள் புசிக்கத்தக்கது என்றால் கடல்களிலே ஆறுகளிலும் தண்ணீரிலே சிறகு செதில் உள்ளவர்களை நீங்கள் புசிக்கலாம். சிறகு இருக்கணும், செதில் இருக்கணும். ஆனா ஷெல் ஃபிஷ் நீங்க சாப்பிட முடியாது. ஷெல் ஃபிஷ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ப்ரான்ஸ், அதுக்கு ஃபின்ஸ் இருக்காது அப்படி. ஆனால் கடலில் சிறகுக்கு செதில் இல்லாதவர்கள் நீங்கள் அருவருவா உங்களுக்கு புசிக்கக்கூடாது. அது அருவருப்பா இருப்பதாக. 11 பாருங்க, அது உங்களுக்கு அருவருப்பா இருக்குது. 12 அது அருவருப்பா இருக்கணும். பருந்து, காகம், நீர்கோழி இதெல்லாமே உங்களுக்கு அருவருப்பா இருக்கும். அந்த எவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்ல. இப்ப இவ்வளவு லிஸ்ட் கொடுத்துட்டு இப்ப நான் பார்த்து பார்த்து வாசிக்கிறேன். ஆனா பேதுருக்கு மனப்படமா தெரியும். லேவியராகம் 11வது கட்ட 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 கட்டன்னு சொல்ல, இது சாப்பிடலாம் சாப்பிடலாம் டக்கு 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 டக்குன்னு சொல்லுவார். இப்ப அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுனா டென்ஷன் ஆயிட்டார். அப்ப அவருக்கு நல்லா தெரியுது இது சாப்பாடு கிடையாது, இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 28வது வசனம். இப்ப கொர்நேலியு வீட்டுக்கு போகணும், ஆளுகள் வந்திருக்காங்க கூட்டு போறதுக்கு. அப்பொழுது அந்நிய ஜாதிகளோட கலந்து போக்குவரத்து யூதர்கள் நீங்கள் அறிந்திருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று அசுத்தம் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தார். நல்லா கேட்டுப்பாங்க, தேவன் எனக்கு காமிச்சிட்டார்.
இங்க எனக்கு தெரியும் இது சாப்பாடு கிடையாது, ஆவிக்குரிய அர்த்தம். இதே ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் நம்ம எங்க பார்க்கிறோம்? யாக்கோபு 3வது அதிகாரம் 7வது சகலவித மிருகங்கள். இதெல்லாம் என்னதுன்னா அசுத்தம் சுத்தம் எல்லாம் ரெண்டு கலந்துருக்கு. பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள், இவைகள் எல்லாம் சுபாவம் மறுபடியும் இதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் அளவா பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமும் 7வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். நோவா 7வது அதிகாரம் 8வது வசனம், தேவன் நோவாக்கு கட்டளிட்டபடியே சுத்தமான மிருகங்களையும் சுத்தமல்லாத மிருகங்களையும் பூமியில் எல்லாத்தையும் உள்ள அனுப்புறார். இப்ப நீங்க ஒரு ரத்தம் சாப்பிடலாமா? எஸ், பியூட்டிஃபுல் கொஸ்டின். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துட்டோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது நிறைய சேஞ்சஸ் வரும். பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் கட்டாயம் பண்ணணும், நமக்கு விருத்த சேதனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அடிபட்டுச்சா? ரைட். பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஆனா இப்ப நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஏன்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெரிந்துட்டா. அதுபோல இந்த ரத்தம் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு கான்செப்ட், புதிய ஏற்பாட்டுக்குள்ள கான்செப்டாக வரக்கூடாது. அன்பின் ராஜ் அப்படின்னு ஒரு பாஸ்டர் இன்னைக்கு இருக்கார், அந்த வயதானவர். எங்க ஆலயத்துல மெசேஜ் கொடுக்குறாரு. மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு போனான் சாப்பிட உட்கார்ந்த உடனே அந்த சர்வர் சொன்னா, சார் ரத்த பொரியல் இருக்கு வைக்கவா சார் அப்படின்னு சொல்லி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனால் அன்பின் ராஜ் பாஸ்டர் ரத்த பொரியல் சாப்பிட்டாருன்னு சொல்லி வெளியில போனா அது நல்லா இருக்காது, அதனால இருக்காது, வேண்டாம், கொண்டு போயிடப்பா, ஏன்னா மற்றவர்களுக்கு ஒரு இடர்களாக நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு குறிப்பிட்டு அவர் சொன்னார். சாப்பிடலாம். நீங்க பாஸ்டர் உங்களை பார்த்து டேனியல் ராஜேஷை பார்த்து ஒரு சிலர் இடர்கள் அடைவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாப்பிடலாம். இல்ல ஜெபம் பண்ணிட்டு எதை சாப்பிட்டாலும் ஆண்டவர் பரிசுத்தமாவார் சொல்லி உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்து அது விக்கிரகத்துக்கு படைச்சதுனாலும் சரி, என்ன கண்டாயினாலும் சரி, உங்களுக்கு செமிக்கும்னு மட்டும் தெரியணும். நீ செமிக்காதெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கிட்ட சொல்லக்கூடாதுங்க. உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும்னா சந்தோஷமா தைரியமாக ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். இது என்னுடைய ஒப்பீனியன். ரைட். இப்ப பாருங்க, 7வது அதிகாரத்துல உள்ள பாருங்க, நோவா சுத்தம் அசுத்தம்ங்கிற மிருகங்களை உள்ள அனுப்புகிறார். நீங்க கேட்கலாம், லேவியராகம் அதுக்கு பிறகு வந்தது, அங்கதான் ஆண்டவர் கட்டளையே கொடுக்கிறார், இவருக்கு எப்படி தெரியும்? இதான் கொஸ்டின். ஆனா ஆவியானவர் ஒருத்தருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். அந்த வெளிப்பாடை நோவாவுக்கு கொடுத்து, நோவா இது சுத்தமான மிருகம், இது அசுத்தமான மிருகம், அந்த வெளிப்பாடு அவருக்கு கொடுத்தனால, அதான் அவர் பெற்றுக்கொண்டதுனால அந்த 8வது அதிகாரம் 19வது வசனம், பூமியின் மேல் நடமாறுகிற சகல மிருகங்களையும் ஊறுகிற சகல பிராணிகளையும் சகல பறவைகளும் பேரிலிருந்து வெளியே வந்தன. பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களில் சுத்தமான சகல பறவைகள். அப்ப அவர் எதை எடுத்திருப்பார்னா புறாவை எடுத்திருப்பார், ஒரு கழுகு எடுத்திருக்க மாட்டார். ஏன்னா ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கார், புறா ஒரு சுத்தமான பிருகம், அதை பலி செலுத்து. அப்ப மிருகத்தை எது தெரிந்து கொண்டிருப்பார்? ஆடை தெரிந்து கொண்டிருப்பார். ஆனா அதே நேரத்துல ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்க மாட்டார். ஒட்டகம் நல்லா பெருசா இருக்கும், ஆனா அதுக்கு விரிகுழம்பு கிடையாது. ஆவியானவர் அவருக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்தனால அவருக்கு ஒரு ஆண்டருக்கு எது பலி செலுத்தலான்னு தெரியும். தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியை இட்டான். அதன் வாசனையை கர்த்தர் முகர்ந்த. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது. துப்பட்டா வந்துருச்சு. துப்பட்டாக்குள்ள என்ன இருக்குது? புறஜாதியார்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த புறஜாதியாருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இடரலா இருக்கிறாங்க. இடரெல்லாம் என்னன்னு அவங்களுக்கு காட்ட போகுது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 2:9. நான் உங்களுக்கு சொன்னதை திரும்ப ரிவிஷன் சொல்லிடுறேன். சபைக்குள்ள பிரிவினை வந்துருச்சு. ஒரு பக்கம் யூதர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் கிரேக்கர்கள் இருக்காங்க. கிரேக்கர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு சரியா எங்க விதைகள் விசாரிக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இது சாப்பாடு பிரச்சனை கிடையாது, ஜாதி பிரச்சனை. இன்னைக்கு சபைக்குள்ள பயங்கரமா இருக்கு, தலை விரிச்சு ஆடுது, டங்க 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 டங்குன்னு. அது நமக்கு தேவையில்லை. ஆனா கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல
இப்ப பேதுருக்கு பயங்கர ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. ஏன்னா அவர் ஒரு முதுகு எலும்பு இல்லாத மனிதன், அவருக்கு ஒரு வில் பவர் கிடையாது. அங்க இருந்த ஆளுக வருவாங்க. 12 வசனம், கலாத்தியர் 2:12. ஏனென்றால் யாக்கோபின் இடத்தில் இருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதியாரோடு சாப்பிட்ட பொழுது, அப்ப விருத்த செய்யறதுக்கு பயந்து விலகிடு. பேதுரு என்ன செய்வார்னா, யூதர்கள் வந்தாங்கன்னா புறஜாதிட்டு போய் சாப்பிட மாட்டார். நாங்கெல்லாம் சாப்பிடுவேன், யாருமே இல்லையா போய் சாப்பிட்டு வந்துருவார். அப்ப அதுக்கு முதுகெலும்பு இல்லாத மனிதன். அதனால ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்னா பவுலை தெரிந்து கொண்டார். அதனால கலாத்தியர் 2:8 வசனம், விருத்த சேதம் உள்ளவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்க, அது எனக்கு கையளிக்கப்பட்டது. இப்ப அவருக்கு உங்களுக்கு இந்த ஊழியத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இந்த ஊழியத்தை அவர் செய்யறதுக்கு அவருக்கு தைரியம். ஏன்னா அவர் புறஜாதியான பார்க்க மாட்டாரு, யூதனை பார்க்க மாட்டாரு. அப்படி ஒரு தைரியமான மனிதன். அதனாலதான் 14 வசனம் பாருங்க. எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி, நீ என்னவென்றால் யூதனாய் இருந்திருக்கிற நீர் யூதனுடைய முறையை நடவாமல் புறஜாதி முறைப்படி நடந்து கொண்டிருக்கனாலே புறஜாதியாரே யூதர்கள் முறைப்படி, எப்படின்னா விருத்த சேதம் ஒன்னு சாப்பிடுறது, ரெண்டாவது விருத்த சேதம் போய் அங்க பிரஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பேதுருக்கு என்ன ஆசை என்னன்னா, நான் 100% ஒரு பியூர் யூதனாக என் வாழ்க்கையை வாழணும். ஆனா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா சபைக்குள்ள ஆண்டவர் எல்லாரும் நினைச்சிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. இப்படி கொண்டு வந்தவர்களுக்கு தேவை என்ன? சுபாவம். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம அதை முடிக்கணும். பாருங்க, யாக்கோபு 3:7 இவர்களுடைய சுபாவம் மனுஷ சுபாவத்தினாலே அடக்கப்பட்டது. சுபாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவம், ஒவ்வொரு காஸ்டுக்கும் ஒரு சுபாவம். தேவர்னு ஒரு காஸ்ட் அருவாளை தூக்கிட்டு வெட்டுன்னு வெட்டிடுவாங்க. பொட்டல்ல வெட்டுனானா அது ஐயர் கிடையாது. எந்த ஐயராவது வெட்டி பார்த்தீங்களா? எந்த நாடாராவது அருவாளை தூக்கிட்டு போற பாருங்க, நான் பார்த்ததில்லை. அந்த சுபாவம் அந்த ஜாதிக்கு ஒரு சுபாவம். ஆனா அந்த ஜாதி மக்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாங்கன்னா அது அருவாளை தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க புது சிஷ்யாக ஆண்ட மாதிரி சுபாவம். என்னைக்கு யூதன் வந்த நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யறாரு, அவருடைய சுபாவத்துக்குள்ள கொண்டு வருகிறார். இந்த சுபாவத்தை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. அடக்கப்பட்டதுங்கிறது ஆளுகை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஆளுகை தான் நமக்கு முக்கியமானது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இந்த சபைக்குள்ள கொண்டது இது எதற்காக அப்படின்னா ஆளுகையை கற்றுக்கிறது. மத்தேயு 25 ஆளுகைங்கிறது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப ஆளுகை உங்களை நீங்க அங்கு ஆண்டவருக்கு நீங்க பக்தி வைராக்கியம் நிற்கும். ஏன்னா சபைக்குள்ள வந்தாச்சு, யூதன கிடையாது, கிரேக்கன் கிடையாது, புறஜாதியார் கிடையாது, எல்லாம் ஒன்னா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா 25 நல்லது உண்மை மொத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்துல உன்னை அதிபதியா இருக்கு. சபைக்குள்ள வந்துட்டு பாகுபாடு, பணக்காரன் ஏழை இருக்கக்கூடாது, அவன் ஜாதி வேற என் ஜாதி வேற இருக்கக்கூடாது. எங்க ஜாதிக்காரங்க தான் எலெக்ஷன்ல நிக்கணும், இருக்கக்கூடாது. இருந்தானா உங்களுக்கு ஆளுகை கிடைக்காது. இந்த ஆளுகை லூக்கா 19 லூக்கா 19 அவனையும் நோக்கி, நீயும் 5 பட்டணத்துக்கு அதிகாரி. இன்னைக்கு உங்க சுபாவம் மாறணும், ஆளுகை செய்யணும். நீங்க உங்க மேல ஒரு ஆளுகை செய்யணும். உங்க சுபாவம் இயேசு கிறிஸ்து வேற சுபாவம் இருந்தானா உங்களுக்கு ஆண்டவர் ஆளுகை செய்யறதுக்கு பட்டணங்களை கொடுப்பார். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 22 28 22, 28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனையிலே
நீங்கள் என்னோட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இது நிலைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நான் உங்களுக்கு பல முறை இதை சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். பல பாடுகள் வழியாக வந்து எத்தனையோ வகையில் எனக்கு எதிர்த்து வந்தாங்க, கண்டுக்கிடவே மாட்டேன். அந்த ஊழியத்தை கொடுத்தாரு, போய்கிட்டே இருக்கிறேன். நான் இந்த நேரத்தில் எத்தனையோ பாதைகளில் போனாலும் ஒரு பாதையை ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கல, பின்மாற்றத்துக்கு போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பின்மாற்றத்துக்கு போயிருக்காங்க. அவங்க இந்த மெசேஜ்லேயே ஒரு சிலர் வருவாங்க, பேரப்படுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் கடைசி வர செய்தியை கேட்பாங்க. நான் முடிக்கும் போது ஒரு ஆமேன் போடுவாங்க. அப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க. அதுக்கடி அவங்க ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துக்கு போயிருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வசனத்தில் அவங்களுக்கு வாஞ்சை கிடையாது. அந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா அதை அவங்க கேட்டு எழுதி அவங்களுக்கு சொந்தமாக மாற்றிடுவாங்க. இங்கே 29வது வசனம், ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யம் ஏற்படுத்தின போல நானும் உங்களுக்கு ஏற்பட்டோம். இது ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் யார் தான் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 3வது அதிகாரம் 7வது வசனம், அவருடைய சுபாவம் மனுஷனுடைய சுபாவத்தில் இருக்கு. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துடைய சுபாவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடிய ஒரு ஒரு சுபாவம். என்ன சுபாவம் அப்படின்னா, இப்ப ஒரு யூதனுடைய சுபாவத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனம். 2 பேர் ஜோமன் வர்றாங்க. ஒன்னு புறஜாதியம், இன்னொன்னு யூதன். இந்த யூதனுடைய ஜபத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெருமையா இருக்கு. 18:10 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒரு பரிசேயன் யூதன், 100% யூதன், இன்னொருத்தன் ஆயக்காரன், புறஜாதி, டாக்ஸ் கலெக்டர். பரிசேயன் நின்று, தேவனே ஜெபம் பண்ணானா போய் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எனக்கு இது வேணாம், ஆண்டவரே எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு ஜெபிக்கணும். இவர் தற்பெருமை, சுய புராணத்தை பாடிட்டு இருக்காரு. நான் யாரு தெரியுமா ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. தேவனே நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் போல மற்ற மனுஷன் போல இந்த ஆயக்காரன் போல இருக்கு உண்மை சோத்து குசுபுதான். இந்த ஆயக்காரன் இவன் மோசமான ஆண்டவர், நான் நல்ல புறஜாதியன், சபையில டிவிஷன். காரணம் இவங்களுடைய பெருமை. இவர் தன்னுடைய லிஸ்ட் கொடுக்கிறார். வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறது, என் சம்பாத்தியத்தில் எல்லாரும் தசமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினா. உள்ளந்திரியத்தை பார்க்கிற அவர் தெரியும், உள்ள என்ன ஜபம் வரும்னு அவருக்கு தெரியும். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தான் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாடும், பாவியா இருக்கிற என் மேல் கிருபை. நான் அநேகருடைய கேசட்ஸை கேட்டிருக்கேன். BGS தினகரன் கேசட் நிறைய கேட்டிருக்கேன், எல்லாம் கிடையாது, நிறைய கேட்டிருக்கேன். அதில் பல இடங்களில் அவர் சொல்றதுக்கு ஒண்ணுதான், நான் என்னுடைய ஜபம் தாழ்வேன் ஜபம். இது ஒரு ஜபத்தை தான் நான் இருதயத்திலிருந்தேன். ஆண்டவரே பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே பாவியா இருக்கிற என் மேல் கிருபையா இருக்குங்கிற ஒரு ஜபத்தை நான் அடிக்கடி பண்ணுவேன்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு இது எப்படி அவர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆகையால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். சபைக்குள்ள 2 கூட்டம் இருக்கிறாங்க. பெருமை உள்ளவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப இந்த புறஜாதியாருக்கு ஒரு தாழ்மை இருக்கு. நாங்கள் யூதர்கள் இல்லை, எங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா, எங்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்காரு, தாளந்து கொடுத்திருக்காரு, அந்த தாளத்தை நாங்கள் நினைச்சு யூஸ் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நாங்கள் உபயோகிப்போம். என்ன பிரச்சனை தான் நாங்கள் நிலைத்திருப்போம், பின்மாற்றத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னா வைராக்கியமா இருக்கிற கிறிஸ்துவ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபத்தை முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. புறஜாதியார்ங்கிற ஒரு கான்செப்டை ஆவியானவர் எங்களுக்கு காட்டினதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் ஒரு புறஜாதியார், ஆனாலும் எங்களுக்கு யூதனுக்குள்ள அதே ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.